இருக்கு, சில்லி ஃபிளேக்ஸ் இருக்கு, பெப்பர் இருக்கு, உப்பு. அவ்வளவுதான். ஏற்கனவே பாஸ்தால உப்பு நம்ம சேர்த்துட்டோம். பட் கொஞ்சம் இந்த காரத்துக்கு இந்த பேஸ்டுக்கு மட்டும். கரெக்ட். ஓகே. ஆலிவ் ஆயில் சூடானதும் கொஞ்சம் இது அந்த சீசனிங் இதுலயே போட்டுறேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் இல்லையா? ஆமா, அந்த எண்ணெய்க்கு வரும் இல்லையா? ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்றேன் இதுல. ஓகே. parsley வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு. கிரஷ் பண்ணி போட்டா உங்களுக்கு அந்த எசன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஓகே. Now we'll add the paste. நல்ல அந்த வாசனை வருது இல்லையா? ஆமா. இந்த ரா ஸ்மெல் போறதுக்கு தான் we'll cook for some time. ஓகே. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாஸா இருந்ததுன்னா பெட்டர். ஆமா. ஏன்னா இது இறுக்கி தான் போகும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு. ஓகே. சோ கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? இது உங்களுக்கு குக் ஆக ஆக இறுகிடும் அப்படி. சோ நம்ம வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்தோம். ஆலிவ் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் அண்ட் அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு பார்ஸ்லி இல்லையா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அந்த ஆயில்ல வந்து அது நல்லா கொஞ்சம் அப்படி ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருந்த பாதாம் பூண்டு சேர்த்து அரைச்சு வச்சோம் இல்லையா? அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி தண்ணி சேர்த்திருக்காங்க பாருங்க. சோ எவ்வளவு தண்ணி இருக்குன்னு. சோ ஏன்னா வந்து அந்த பாதாமும் பூண்டும் சேர்ந்து அது நல்லா குக் ஆகணும். சோ அந்த தண்ணி கொஞ்சம் வத்த வத்த அதுல இருக்கிற அந்த பச்சை வாசனை போகும். அப்போதான் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெப்பர் பாருங்க, இட்ஸ் கெட் திக்கன் ஆறுது. ஆமா ஆமா, ஈஸியா திக் ஆகுது இல்லையா? ஆமா. So I think ரொம்ப டிஃபரண்ட் வெர்ஷன் ஆஃப் பாஸ்தா. ஆமா, வெரி டிஃபரண்ட். எப்பவுமே நம்ம வந்து இந்த மாதிரி எப்பவுமே தண்ணி எல்லாம் சேர்த்தது இல்ல. லைக் நம்ம ஆலிவ் ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் பூண்டு கிரஷ் பண்ணி போடுவோம். இந்த சீசனிங் எல்லாம் போடுவோம், உப்பு சேர்ப்போம். தேவைப்பட்டா வந்து வேற ஏதாவது காய்கறிகள் சேர்த்திருக்கோம் இல்லையா? லைக் மஷ்ரூமோ அந்த மாதிரி ஏதாவது சேர்த்திருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பாஸ்தாவும் சேர்ந்து லைக் பெப்பர் கடைசியா இது பண்ணி ஃபைனலா அந்த சீஸ் நம்ம வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்கோம். இப்ப பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாஸ். ஓகே, நல்ல திக் சாஸ் கிடைச்சிச்சு நமக்கு. இப்போ இந்த பாஸ்தா அதுல ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிடலாமா? சோ பாருங்க கொஞ்சம் இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி. சோ இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வரும்போது நல்லா இது வந்து இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்ல பாயில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த பாஸ்தா ஆட் பண்ணிடலையா? ஓகே. சோ நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது ஆட் பண்ணுங்க. So we'll sit ஒரு 2 minutesல செட் பண்ண விடலாம் பாஸ்தாவை. so that எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மேரினேட் ஆகும். ஓகே. சோ நல்லா இப்போ இந்த கன்சிஸ்டன்சில நம்ம இந்த பாஸ்தா ஆட் பண்ணதும் அந்த ஒவ்வொரு பீஸ்லயும் நல்லா உள்ள எல்லாம் இறங்கும் இல்லையா? ஆமா, நல்லா கோட் ஆயிடும். இன்ஃபேக்ட் ஆறி போன அப்புறம் பாத்தீங்கன்னா இவ்ளோ சாஸ் இருந்ததா அப்படியே தோணும். எல்லாம் அப்படியே உள்ள இழுத்துரும். அதான் ஆற ஆற இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா. ஓகே ஓகே. சோ அதனால ரொம்ப திக் இந்த பேஸ்ட் வந்து திக் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் லைக் when you feel நல்லா உள்ள இறங்கிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். சோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்தா ஆட் பண்ண வேண்டாம், தேவையில்லை. நீங்க சொன்ன அந்த கன்சிஸ்டன்சி, அந்த பாயில்ஸ் நல்லா கொதிக்குது இல்லையா? அந்த பாயில்ஸ் வரும்போதே நீங்க வந்து இந்த பாஸ்தா ஆட் பண்ணிடுங்க. சோ அந்த ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஒவ்வொரு பாஸ்தாவோட உள்ளயும் அந்த உள்பக்கம் அந்த ஒவ்வொரு கோட் எல்லாம் வந்து நல்லா கோட் ஆகி நல்லா ஊறும். ஸோ தான் அவங்க சொன்னாங்க இதை வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு பாஸ்தாவும் நல்லா அந்த சாஸை இழுத்து 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 டோட்டலி அதோட எசன்ஸ் வந்து ஒவ்வொரு பீஸ்லயும் இருக்கும். ஸோ இப்பயே பாத்தீங்கன்னா அந்த சாஸோட அளவு கம்மி ஆயிடுச்சு இல்லையா? அந்த அப்படியே எல்லாம் எவ்வளவு அழகா கோட்டை இருக்கு பாருங்க. இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் நான். ஓகே.
Then you transfer into a bowl. Very quick fix pasta இது. ஓகே, நல்ல வாசனையாகவும் இருக்கு இந்த பாஸ்தா. ஸோ பாருங்க எவ்வளோ சாஸியா, நல்ல சூடான ஆல்மண்ட் கார்லிக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. அண்ட் மேம், இதுக்கு வந்து ஏதாவது சைட் டிஷ் தேவைப்படுமா? இதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, அசட் சாப்பிடலாம். இஃப் யூ வாண்ட் சாலட், நம்ம நிறைய கார்டன் சாலட்லாம் பார்த்துருக்கோம்னா நல்லா சூட் ஆகும். இல்லை ஒரு கார்லிக் பிரெட் இருந்தால் நல்லா. ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லாமே நம்ம ஏற்கனவே இந்த டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூடாக ஹாட் ஆல்மண்ட் கார்லிக் பாஸ்தா. ஸோ இந்த சாஸியான இந்த பாஸ்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.